வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் விஜய நாராயணம் அருகே திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள விஜய நாராயணம் பகுதியில் தான் திருநெல்வேலியின் மன்னிக்கவும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் காவல்துறையினரால் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் கைப்பற்றப்படும் கஞ்சாக்களை அளிக்கும் வசதி தமிழக அரசின் வழிகாட்டுதல்களின்படி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓவியா, திருநெல்வேலி நாங்குநேரி அருகே விஜய நாராயணத்தை அடுத்த பொத்தையடி என்ற கிராமத்தில் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று அழைக்கப்படும் இந்த நிறுவனத்தில் சுமார் 5 கோடி மதிப்பிலான மதுரை மாநகரத்தில் மட்டும் கைப்பற்றப்பட்ட சுமார் 1000 கிலோ கஞ்சா எரித்து அளிக்கப்பட்டது. ஓவியா, மதுரை மாநகரத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட 218 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 1000 கிலோ கஞ்சா திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த கஞ்சா பொட்டலங்கள் நாங்குநேரி உட்கோட்டத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி விஜய நாராயணம் காவல் நிலைய சரகத்தில் உள்ள கம்பெனியில் வைத்து பாதுகாப்பாக எரித்து அளிக்கப்பட்டது. இந்த கஞ்சாவின் மதிப்பு பார்த்தீர்கள் என்றால் சர்வதேச அளவில் 5 கோடி ரூபாய்க்கும் மேலாக இருக்கும் என கூறப்படுகிறது. மதுரை மாநகரின் காவல் ஆணையாளர் லோகநாதன் மற்றும் மதுரை மாநகரத்தின் வடக்கு காவல்துறை ஆணையாளர் அனிதா, மதுரை மாநகர காவல் உதவி ஆணையாளர் சக்திவேல் என காவல்துறையினரின் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் தடய அறிவியல் துறை வித்யாதரணி ஆகியோர் முன்னிலையில் இந்த கஞ்சாக்கள் தீ வைத்து எரித்து அளிக்கப்பட்டது. கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படுத்தும் தீமைகள் குறித்து தமிழக காவல்துறையினர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதும் இதுபோன்று கைப்பற்றப்படும் கஞ்சாக்கள் தொடர்ந்து இப்பகுதியில் எரித்து அளிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. உத்தேசமாக இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் இதுவரை 25 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்பிலான கஞ்சாக்கள் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஓவியா.